சார் வணக்கம் சார். வணக்கம் ஆஃபீஸர். யார் இங்கே வந்தாலும் மேடத்தையெல்லாம் பார்க்க முடியாது, மூஞ்சியை கட்டுவானுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே கான்ஸ்டபிள் எஸ்பி பார்த்து சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறான். காசுக்கு அடிமையாகாதவன் கூட காதர் பாய் பிரியாணிக்கு அடிமை ஆயிடுவான். எம்டி சார், காதர் பாய் பிரியாணியை ஒரு கட்டு கட்டினா போதும், அது அவனுக்கு தாய்த்து கட்டினா மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் செய்வான். அதுல ஒருத்தன் இவன், இன்னொருத்தன் குழந்தைங்க வரைஞ்ச குரங்கு பொம்மை மாதிரி வராம இவன் தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் மச்சான். தம்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கீங்க. எங்க மேடத்தோட பாட்டு கச்சேரி எதுவுமே சமீபத்தில் இல்லாம நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்? திரும்பவும் கலைத்துறையில சாதிக்க போறேன்னு சொல்லி புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்க. வாங்க. ஐயோ, என்ன நடக்குது? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை அழகு ராஜா டேய் போச்சே எப்படி சார கொண்டுட்டாங்களே. சாவுல டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன், ஆனா டான்ஸ் ஆடியே சாவடிக்கிறது இப்பதாண்டி பாக்குறேன். ஏங்க, என் நண்பன் உங்க அழகுல மயங்கினது தப்பா, உங்களை காதலிச்சது தப்பா, இல்ல உங்களை தேடிங்க வந்தது தப்பா? பிடிக்கல சொல்ல வேண்டியதானே. அதுக்கு பேய் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தானே. அதே ரியாக்ஷன் தான், அதை காமிச்சா நீ சாவடிச்சிருங்க. என் நண்பன் கூட நானும் பேசி நண்பா. ட்ரிபிள் ஏ சேனல் எம்டி அழகுராஜா அகால மாறணும்னு பேப்பர்ல விளம்பரம் கூட கையில பைசா இல்லையே. கொஞ்சம் அழகை நிறுத்துறீங்களா? என்னது அழக்கூடாதா? இது நான் பழையார வீட்டு சாவா? அழாம கையை கட்டி நிக்கிறதுக்கு பரமையான வீட்டு சாவு. கத்தியாதான் அந்த கட்ட வேகம். முதலாளி மாசம் சம்பளம் கொடுக்கலனாலும் பத்தாம போனவங்க பேண்ட் சொகாவெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஒரு செட்டியோட கொடுக்காம அல்பாயஸ்ல இப்படி போயிட்டீங்களே முதலாளி. இந்த ரசகுல்லா மூஞ்சி ரியாக்ஷனை காமிச்சு அநியாயமா உங்களை பொம்பளை மாதிரி ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துறீங்களா? முதல்ல இவருக்கு என்ன ஏதுன்னு பாப்போம். அவர் தூக்குங்க, டாக்டர் கிட்ட போய். கேஸை டைவர்ட் பண்ணலாம் நினைக்காத. இட்ஸ் a pre-planned murder. திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அவர்தான் கொலை செய்யப்பட்டவர், நீதான் கொலையாளி. என்னது கொலையாளியா? பின்ன மலையாளியா? ஓ நானா? கமிங் டு த பாயிண்ட். நூதன முறையில நீ என் நண்பனை கொலை பண்ணது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா கோர்ட்ல ஆதாரம் தான் பேசும். என் நண்பனை கொலை பண்றது ஒரு ரியாக்ஷன் ஆயுதமா பயன்படுத்தினிய, அது கொஞ்சம் போஸ்ட் கொடு. இந்த கேஸ்ல ஒண்ணு உள்ள தள்ளி நீ ஆன்டி ஆயில ஆயாவாய் தான் வெளியே வர. என்ன மேடம், ஏதோ கல்யாணத்துக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க? என் நண்பனை சாவடிக்க பேய் மாதிரி ஹேன்னு ஒன்று கொடுத்தியா, அது கொடு சீக்கிரம். ஐயோ லோ பேட்டரி, சீக்கிரம் குயிக் ஃபாஸ்ட் சீக்கிரம் ரியாக்ஷன் கொடு. अच्छा प्रेम की कसम कहानी, तू मेरे दिल की रानी, मेरे सपनों की रानी. யமனுக்கு நன்றி. எங்க எம்டி சார் திருப்பி கொடுத்த யமனுக்கு நன்றி. எம்டி சார், காஞ்சிபுரத்தில் இருக்கிற யமன் கோயிலுக்கு போறோம். உங்களை எருமாட்டு மேல உட்கார வச்சு 7 ரவுண்டு சுத்தி வரோம். என்ன சொல்றீங்க? மறுபடியும் அந்த பேய் படத்தை பாக்குறீங்க? மறுபடியும் நடந்து தொலைறதுக்கா? ஆபீசர், பதிலுக்கு எங்க எம்டி அறைவார். உன்னை ஐ லவ் யூ பிரியா. உன்னை பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, பழக பிடிக்கல, கெட் லாஸ்ட்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்து சீப்பா டிராமா பண்றியா? டிராமா எல்லாம் பண்ணல பிரியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அந்த சந்தோஷத்துல கிரிகிரின்னு வந்துருச்சு. தாமோதரன் கூப்பிட்டீங்களாமா? யோ, எப்படியா உள்ள வந்தா? நீங்க தான். யாரையா உன்னை உள்ள விட்டது? வெளியே போயா. சாரி மேடம், டாய்லெட் போன கேப்ல டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க போல இருக்கு. போயா வெளியே போ.
இன்னும் 2 நிமிஷத்துல இவனை கிளியர் பண்ணி அனுப்பல உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். பிரியா 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 நான் பண்ண தப்புக்கு இவரு சாரிண்ணே, என்னால உங்க வேலை போயிரும் போல இருக்கு. வேலையை விடுங்க தம்பி, இவங்க குடும்பத்துக்கு உழைச்சு பாருங்க. தம்பி இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் கலங்கப்படாது. உடனே போய் அநியாயத்தை தடுத்து நிறுத்துங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். நான் உன்னை லவ் பண்ணல, ஓகே? கலைத்துறையில நான் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். என்னது மறுபடியும் கலைத்துறையில சாதிக்கணுமா? ராஜா என்ன கிண்டலா? தனியா லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தியா, அதனால கேட்டேன். நான் உன்ன லூஸ் மாதிரி தனியா ஆடல. நல்ல மாஸ்டர் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. அதான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நானே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 30 நாள்ல ஒரு நல்ல மாஸ்டர் கிட்ட பரதம் கத்துக்கிட்டு உங்களில் யார் அடுத்த சோபனா ப்ரோக்ராம்ல கலந்துக்க போறேன். நான் தான் அடுத்த சோபனா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கோ. 30 நாள்ல விரதம் வேணா இருக்கலாம், பரதம் எல்லாம் கத்துக்க முடியாது.